தண்ணியும் சேர்த்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்கு. கறி உடையாமல் பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப உடஞ்சா நல்லா இருக்காது. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் சோம்பு, பட்டை இந்தளவுக்கு எடுத்துருக்கேன், ஏலக்காய் 30 ஏலக்காய், நெய் ஒரு 150 ml, தேங்காய் 150 ml எடுத்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் 150 ஏன் ஊற்றுறேன்னா 2.5 கிலோ கறிக்கு வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது, வெள்ளை கொழுப்பு. அதனால் நெய் வந்து 150 போதும். தேங்காய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு தேங்காய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், கடலில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பிரியாணி போடும்போது இதெல்லாம் நுணுக்கக்கூடாது. நுணுக்கா முழுசாக போட வேண்டிய பொருட்கள் வந்து பட்டை, சோம்பு, ஏலக்காய். ஏலக்காய் வாசம் பிடிக்காமல் குறைச்சிக்கலாம் அளவை. நான் 30 பீஸ் போட்டிருக்கேன். 2 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ கறி போடுறதுனால இந்தளவுக்கு நான் சேர்க்குறேன். அன்னாசி பூ இதில் வந்து 8 பீஸ் இருக்குது, மராட்டி முக்கு 5 இருக்குது, கிராம்பு ஒரு 40 கிராம்பு எடுத்துருக்கேன். இது சின்ன உரல் இருந்தால் உரலை போட்டு அடிச்சுக்கலாம், மிக்சர் நுணுக்க நுணுக்கிடலாம். நான் உரலை தான் போட்டு இடிக்க போகிறேன். 30 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, இஞ்சி 150, பூடு முழு பூடு ஒரு 7 பூண்டு இந்த மாதிரி தோலோடு தான் எடுத்தாச்சு, எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம் 150 கிராம். இதில் எல்லாத்தையும் மூணையுமே தனித்தனியாக குறகுறப்பாக வச்சுக்க வேண்டியதான். மைய அரைக்க தேவையில்லை, தண்ணி சேர்க்க தேவையில்லை. கொத்தமல்லி இந்த அளவுக்கு, புதினா, வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு, இஞ்சி, பூண்டு, இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடணும், பச்சை வடை போகிற மாதிரி. குறகுறப்பாக நோக்கினா தான் அடி பிடிக்காது இந்த இஞ்சி பூண்டுலாம். ரெண்டரை கிலோ மட்டன், 2 கிலோ அரிசி போட போகிறேன்.